ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ட்ரைனிங் விட போகிறோம். நம்ம 3 புறா தான் விட போகிறோம். இந்த 2 கிறிஸிலும் ஒரு செக்கர் இருக்குது, ஒரு செக்கரும் ஒரு சப்ஜாவையும் கொண்டு விட போகிறேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்னும் 2 இடத்து சேர்த்து டேரெக்டாக 5 கிலோமீட்டர் விட்டுலான்னு தான் இருக்கேன். சாதாரண 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் விடுவேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தான் அப்படி கூட்டிகிட்டு போவேன். ஆனால் இந்த தடவை டேரெக்டாக டைம் இல்லாதனால டேரெக்டாக 5 கிலோமீட்டரே விட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுதான் நம்மளோட பேஸ்கெட். பார்த்தீங்களா, கஸ்டமைடு பேஸ்கெட், நல்ல காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு போட்டு வச்சுருக்கோம். சரி, நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா உள்ளதுக்கு போட்டாச்சு. எல்லோரும் என்ன இருக்காங்களா? இந்த சைட்லேருந்து பார்த்தா தெரியும் 4 பேரும் என்ன இருக்காங்களா? இதில் தான் தூக்கி போட்டிருக்கோம். என்னடா இது மிக்ஸி டப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் பேனிக் ஏறக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எல்லாம் வரும். இதுதா, இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரைனிங் பாக்ஸ் தான். சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு ட்ரைனிங் போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கிட்ட தான் விட போகிறோம். நாருக்கு புறா கொண்டு வந்தாச்சு. ஏன் இந்த இடம் சூஸ் பண்ணிடுவோன்னு பார்த்தீங்கன்னா, வேறு பக்கத்தில் கரண்ட்டு கம்பி அது எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. அதனால் இதில் விட்டோம்னா, இன்னும் கரண்ட்டு கம்பி பக்கத்தில் விட்டோம்னா புறா ஃபஸ்ட்டு ரவுண்ட் அடிக்கும் போது கரண்ட்டு கம்பியில் போய் அடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம விடும்போது கரண்ட் கம்பி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். சரியில் விட்டுலாம். இப்போ நான் போகுது இங்கே, எங்கே போகுதுடே? நான் வருது. இந்த சைடு தான் பறந்துட்டு கிடக்கு. எங்கே போச்சு? என்ன வருது திருப்பி? போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படியும் கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிக்கும், இடம் கண்டுபிடிக்கிறது வரைக்கும். இடம் கண்டுபிடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைட்டுக்கு அப்படி இழுத்து போயிடும். இதில் எங்கே போச்சு காணல. சரி, ஓகே, இனி அடுத்து வீட்டில் போய் வந்திருக்கா என்னன்னு பார்ப்போம். நம்ம வர்ற வழியில் இங்கே தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது. அங்கே கொஞ்சம் கீரை போடலான் இருக்கேன். கீரை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன இடம். இங்கே தான் கீரை கொஞ்சம் காய்கறி எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம் போட்டு எப்படி வருதுன்ட்டு. இது கொஞ்சம் வயல் மண்ணு தான், தண்ணி கெட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சைடு கொஞ்சம் கால் எடுக்கணும், தண்ணி கெட்டுனா வடிஞ்சு போகிறதுக்கு. எடுத்துட்டு அடுத்து இதில் கொஞ்சம் கீரை போடணும். அடுத்து அப்கமிங் வீடியோஸில் செடியெல்லாம் எப்படி வருதுங்கிறது பார்ப்போம். நடுறதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா? பார்த்திங்கன்னா இதில் நம்ம போட்டிருக்கோம் கொஞ்சம் கீரையும் கொஞ்சம் முள்ளங்கியும் போட்டிருக்கேன். போட்டுட்டு முடிஞ்சு இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் முன்னாடி தண்ணி வரல, இப்போ தான் தண்ணி வந்தது. தண்ணி ஊற்றிருக்கேன். சரி, பார்ப்போம். என்னை எடுத்து வீட்டுக்கு தான் போகிறேன். வீட்டில் போய் பார்க்கணும் ரோமர்லாம் வந்திருக்கா என்ன அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா மணி 4:30 ஆச்சு. விட்டு 1 மணி நேரம் இருக்கும். ஒருத்தன் வந்திருக்கான் இருக்கா. அதான் கிறிஸில் ஒரே ஒருத்தன் வந்திருக்கான். மிச்சம் 3 பேர் உண்டு. 3 பேரையும் காணல. காணுமா இல்லைன்னா அன்சைடு இடம் இறங்கி நிற்கிதான்னு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா டைம் இப்போது சாயங்காலம் 6:30 ஆச்சு. நான் இன்றைக்கி அந்த ஒரு கிறிஸில் மட்டும் தான் வந்திருக்கு. மிச்சம் 3 வரல. என்னாச்சுன்னு தெரில. பார்ப்போம் அப்படின்ட்டு காலையில் வருது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ அவ்வளோதான். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.